வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஃப்ளோரா. இன்றைய முதன்மை செய்திகள். ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் ஜோதிக்கு வரவேற்பு. கடற்கரை சாலையில் காங்கிரசார் பங்கேற்பு. அமைச்சரவையில் மீனவர் சமுதாயத்தினருக்கு அமைச்சர் பதவி. தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் வலியுறுத்தல். ஏடிஎம்மில் கண்டெடுத்த பணத்தை டிஜிபியிடம் ஒப்படைத்தார் முன்னாள் ராணுவ வீரர். தவறவிட்ட அங்கன்வாடி ஊழியரிடம் ஒப்படைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை குழுவினருக்கு INTUC சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநில INTUC சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் புதுவைக்கு கொண்டு வரப்படுவது வழக்கம். இதன்படி புதுவை கொண்டு வரப்பட்ட ஜோதிக்கு புதுவை INTUC சார்பில் திங்கட்கிழமை மாலை வில்லியனூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் INTUC தலைவர் ரவிச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை காலை கடற்கரையில் நடைபெற்ற வழியனுப்பு விழாவிற்கு INTUC தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்க காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மத்தியில் அமைய உள்ள புதிய அரசில் மீனவர் ஒருவரை அமைச்சராக்க வேண்டுமென தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி தற்போது ஆட்சி பொறுப்பேற்கும் பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும், கடந்த 65 ஆண்டுகளாக மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதால் தற்போது அமைய உள்ள புதிய அரசில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை அமைச்சராக்க வேண்டும் என்றார். வேளாண் அமைச்சகத்தை பிரித்து மீனவர் நல அமைச்சகம் உருவாக்க வேண்டும் என்ற இளங்கோ, இது போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி தேசிய மீனவர் பேரவை தலைவர்கள், பிரதமர் மற்றும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு கடிதம் எழுத உள்ளனர் என்றார். இந்திய அரசில் மீன் வளம் மற்றும் மீனவர் நலனுக்கென ஒரு தனியாக அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும் என்று மதிப்புரிய நரேந்திர மோடி அவர்களையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு முன்பு விவசாய அமைச்சகத்தின் கீழ் ஒரு சிறு பிரிவாக இருக்கக்கூடிய வேளாண் அமைச்சகத்தால் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. தனியாக அமைச்சகம் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் மதிப்புரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம். 65 ஆண்டுகளாக மத்திய அரசில் பல்வேறு ஆட்சிகள் இருந்தும் கூட ஒரு மீனவர் கூட இதுவரை அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, ஒரு அமைச்சர் பொறுப்பு தரப்படவில்லை. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோடியாவது மீனவர்களுக்கு, அவர்கள் கட்சியை சார்ந்த மீனவர்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை மத்திய அமைச்சரவையில் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மகாபாரதத்தை பெரிய சரித்திரமாகவே நம்புகிறவர்கள். மகாபாரதத்தினுடைய அடிப்படையே இந்த நாட்டின் மீனவர்கள் தான் பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடியதுதான் மகாபாரதம். அதை பூஜிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினர் இப்பொழுதாவது மீனவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய அளவிற்கு மீனவரை அமைச்சராக்குவார்கள், மீன்வளத்துறையை பிரிப்பார்கள், மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பார்கள் என்று கருதுகிறோம். அதற்காக அந்த மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுத இருக்கின்றோம். தேசிய மீனவர் பேரவையின் சார்பில் வெகு விரைவாக அவரை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளையும் அவரிடம் முன்வைக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். இப்பொழுது கூட குஜராத் மாநிலத்தை சார்ந்த தேசிய மீனவர் பேரவை சார்ந்த நிர்வாகிகள் அவரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அவரும் கடந்த மாதத்திற்கு முன்பு மார்ச் மாதத்தில் எங்களுடைய தேசிய மீனவர் பேரவை சேர்ந்த ஒரு மீனவர் ஒருவர் குஜராத் மாநிலம் சார்ந்தவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அந்த மாநிலத்தில் அளித்திருக்கிறார். ஆகவே அவர் இப்பொழுதும் மீனவர்களுக்கு பலனளிக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவரிடம் நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். புதுவை ஏடிஎம்மில் தவறவிட்ட பணத்தை ஒப்படைத்த முன்னாள் ராணுவ வீரரை காவல்துறையினர் பாராட்டினர். முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர் தேவிகா
இவர் கடந்த 14/5/2014 அன்று முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம் சென்டரில் ரூபாய் 10,000 பணம் எடுக்க சென்றார். ஆனால் பணம் வெளியே வரவில்லை. இதனால் அவர் திரும்பி வீடு சென்றார். பின்னர் முத்தியால்பேட்டையை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ஜான் பால் ரூபாய் 2,000 ஏடிஎம்மில் பணம் எடுத்தார். ஆனால் அவருக்கு 10,000 கூடுதலாக வந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஜான் பால் பணத்தை போலீஸ் டிஜிபி காமராஜிடம் ஒப்படைத்தார். அவர் பெரிய கடை காவல் நிலையத்தில் விசாரிக்க உத்தரவிட்டார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன் விசாரித்து தேவிகாவிடம் பணத்தை ஒப்படைத்தார். பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை அடுத்து தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நன்றி தெரிவித்தார். புதுவையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து ஊசுடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 10 கண்ணு சந்திப்பில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்கு கார்த்திகேயன் எம்எல்ஏ தலைமை தாங்க இதில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கார்த்திகேயன் தேர்தல் வெற்றிக்கு உழைத்த நிர்வாகிகளுக்கும் வாக்களித்த பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். வெயில் சுட்டெரிக்கும் கோடை காலம் துவங்கிவிட்டதால் கிராம பகுதியில் இருந்து கொண்டு வரப்படும் வெள்ளரி பழம், பலாப்பழம் மற்றும் நொங்குகளை வாங்குவதில் நகரப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அனல் காற்று, சுட்டெரிக்கும் வெயில் என மக்களை கடந்த சில வாரங்களாக வெயில் வறுத்தெடுத்து வரும் நிலையில் இதனை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு மக்கள் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் கடற்கரையில் அதிகமான கூட்டங்களை கடந்த சில தினங்களாக காண முடிகின்றன. இந்நிலையில் மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா அருகில் பகல் நேரங்களில் இதேபோல் கூடுதல் மக்களை குடும்பத்தினருடன் காண முடிகிறது. வெயில் காரணமாக கிராம பகுதியில் கொண்டு வரப்படும் நொங்கு மற்றும் வெள்ளரி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகரப்பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். இதேபோன்று பரங்கிப்பேட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பலாப்பழங்கள் புதுவை நகரப்பகுதிகளில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. சுவை மிகுந்த பன்ருட்டி பரங்கிப்பேட்டை பலாப்பழங்கள் புதுவையில் விற்பனையாவதால் பலாப்பழ பிரியர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். வறுத்தெடுக்கும் வெயிலால் மக்கள் தவியாய் தவிப்பு. அக்னி நட்சத்திரம் 29ஆம் தேதி முடிவடைவதால் நாட்களை எண்ணி வரும் இல்லத்தரசிகள். மீன்பிடி தடை காலம் மே 30ஆம் தேதி முடிவடைகிறது. மீன்பிடி உபகரணங்களை சீரமைப்பு செய்வதில் புதுவை விசைப்படகு மீனவர்கள் ஆர்வம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. முத்துக்குமரன் நகர் புதுவை மாநிலம் 10 கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது. முத்துக்குமரன் நகர் மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட், லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், பிடபிள்யூடி ஆபீஸ், இபி ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மனையை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு.
அலுவலகம் மணிப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டுமில்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் ஏவிஆர் ஸ்வர்ணமஹா தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எப்படி ஒரு சரியான சூழல் சிப்பிக்குள் ஒரு முத்தை பிரகாசிக்க செய்கிறதோ அதை போல் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு பள்ளியால் மட்டுமே முத்துக்கள் போல் பிரகாசிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல சூழல்கள் மாணவர்களின் கற்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும், வெற்றி பாதையை அறிந்து பயணம் செய்ய வைக்க வேண்டும், அறிவையும் திறமையையும் ஊக்குவிக்க வேண்டும், சுய ஒழுக்கம் வளர உதவ வேண்டும். உங்கள் குழந்தைகளும் முத்து போல் பிரகாசிக்க வேண்டுமா? வாருங்கள் வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளிக்கு. ஆசிரமத்தை ஒத்த அமைதியான ஆரோக்கியமான போட்டி நிறைந்த மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு கற்கும் சூழலில் வெற்றியாளர்களையும் சாம்பியன்களையும் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரே பள்ளி வித்யாநிகேதன் மேல்நிலை பள்ளி, அண்ணா நகர், ஆருத்ரா நகர் மற்றும் கதிர்காமம். மேலும் விவரங்களுக்கு கால் 0413220350. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ நாம எங்க இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம குடும்பத்துல, நம்ம உறவுகளோட. நேற்று, இன்று, நாளை, என்றென்றும் ராம் தங்க நகை மாளிகை. அழகான நகையும் ஆழமான நம்பிக்கையும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள ஏரிகளுக்கு வெளிநாடுகளை சேர்ந்த பறவைகள் வருகை தந்துள்ளதால் அவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. புதுவையின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான ஊசுட்டேரியில் ஆண்டுதோறும் வெயில் காலம் துவங்கிவிட்டாலே வெளிநாடுகளை சேர்ந்த பறவைகள் தங்களின் இனப்பெருக்கத்திற்காக வருவதுண்டு. இந்த ஆண்டின் வெயில் காலம் தற்போது துவங்கி இருப்பதால் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த பறவைகள் தற்போது ஊசுட்டேரிக்கு வந்துள்ளன. இதேபோல் சேதராப்பட்டு ஏரிக்கும் பறவைகள் வந்துள்ளன. இவைகள் அங்குள்ள மரங்களில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அளவிற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டுள்ளன. இதனால் காலை மற்றும் மாலை வேளையில் ஊசுட்டேரியில் பறவைகளின் நடமாட்டத்தினை அதிகமாக காண முடிவதுடன் அவைகளின் சப்தங்களை வித்தியாசமாகவும் கேட்க முடிகிறது. ஏற்கனவே மழை காலங்களில் ஊசுட்டேரிக்கு இரை தேடி வரும் கொக்கு, நாரை மற்றும் நொல்லமடையான் போன்ற பறவைகளை வேட்டையாடுபவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள இந்த பறவைகளை வேட்டையாடினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. இருப்பினும் வெளிநாட்டு பறவைகளை வேட்டையாடுபவர்களை தண்டிக்கும் வகையில் வனத்துறை தரப்பில் தனி படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் பால் பவனில் நடைபெற்று வரும் சிறப்பு பயிற்சியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர்.
கோடை விடுமுறையை முன்னிட்டு ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பல்வகை கலைகளை கற்பிக்க சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இந்த வகையில் 6 முதல் 16 வயதுள்ள மாணவ மாணவிகளுக்கான கலை பயிற்சிகள் ஜவஹர் சிறுவர் இல்லம், லாஸ்பேட்டை அரசு பள்ளி, முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், கதிர்காமம், முதலியார்பேட்டை, சாரம், கரியமாணிக்கத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. பால் பவனில் நடத்தப்படும் கலை முகாமில் கர்நாடக இசை, வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், மிருதங்கம், மேற்கத்திய இசையில் கீபோர்டு, ட்ரம், கிட்டார் போன்றவைகளும், டெய்லரிங், எம்ப்ராய்டரிங், ஓவியம், கம்ப்யூட்டர் போன்றவைகளும், விளையாட்டில் கேரம், கிரிக்கெட், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், டேக்வோண்டா போன்றவைகளும் கற்றுத்தரப்படுகிறது. தற்போது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 2500 மாணவ மாணவிகள் பங்கேற்று இசை, நாட்டியம் உள்ளிட்ட கலை பயிற்சிகளை ஆர்வமுடன் பயின்று வருகின்றனர். கோடை விடுமுறையில் பயனுள்ள வகையில் கலை பயிற்சிகள் கற்றுத்தரப்படுவதாக பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுவையில் அக்னி வெயில் வருகிற 29ஆம் தேதி முடிவடைய இருப்பதாக, வெயிலின் கோரம் குறையும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் துவங்கியதில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. முதல் 10 நாட்களில் வெயில் அதிகமாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. இதனால் ஏற்பட்ட வெப்ப சலனம் காரணமாக ஓரிரு நாளில் வானில் கருமேகங்கள் தோன்றிய போதிலும் தொடர்ந்து வெயில் உஷ்ணம் அதிகமாகவே இருந்தது. புதுவை மக்களை வறுத்தெடுத்த அக்னி வெயில் காலம் கடந்த 3ஆம் தேதி துவங்கி வருகிற 29ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. ஆனாலும் பின்கத்தரி காரணமாக இன்னும் 2 வாரங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்பதுடன் வழக்கத்தை விட இந்த ஆண்டு பருவமழை விரைவாகவே துவங்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் வாட்டி வதைத்து வரும் அக்னி வெயில் வருகிற 29ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் மீன்பிடி தடை காலம் வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருப்பதால் கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல், மே மாதங்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன் வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன் பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கிய மீன்பிடி தடை காலம் வருகிற 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனையொட்டி கடலில் மீன் பிடிக்க மீனவர்கள் தங்களை தயார்படுத்தி வருகின்றனர். இதற்காக விசைப்படகு, வலைகள் மற்றும் உபகரணங்களை சீரமைத்து வைத்துள்ளனர். மீன்பிடி தடை காலத்தை ொட்டி விசைப்படகு மீனவர்களுக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருந்ததால் கட்டுமர மீனவர்கள் மீன் பிடித்து வந்தனர். இதனால் மார்க்கெட்டுகளில் கரையோரங்கள் தென்படும் மீன்கள் தான் விற்பனை செய்யப்பட்டன. தற்போது தடை காலம் முடிந்து விசைப்படகுகள் செல்ல இருப்பதால் மார்க்கெட்டுகளில் வஞ்சரம், கொடுவா போன்ற பெரிய ரக மீன்கள் ஜூன் முதல் வாரத்தில் கிடைக்கும் என்று வியாபாரிகள் நம்மிடம் தெரிவித்தனர். புதுவை காராமணி குப்பம் முருகன் கோவிலில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். புதுவை காராமணி குப்பம் மாரியம்மன் நகரில் வீற்றிருக்கும் முருகன் கோவிலில் திங்கட்கிழமை இரவு 7 மணி அளவில் 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் விளக்கேற்றி சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தனர். செய்யக்கூடிய பூஜை முறைகள் ஐதீக முறைகள்லாம் வந்து புரிஞ்சுட்டு எல்லாரும் புரிஞ்சுட்டு செய்யணும். ஐயனுக்கு வந்து ஐயன் சவுலுக்கு செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்சது கிரிநாத்தை கேளுங்க சொல்லணும். இந்த நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் எல்லாரும் சிறப்பாக இருந்து ஒத்துழைப்பு செய்து இந்த திருவிழாவை மேலும் சிறப்பித்து முத்துக்குமரன் நகர். புதுவை மாநிலம் பத்துக்கண்ணு ஜங்ஷனில் அமைந்துள்ளது முத்துக்குமரன் நகர். மிக மேடான பகுதி, சுவையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், 24 மணி நேரமும் பஸ் வசதி, மேலும் பாதுகாப்பான மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. நம் மனையை சுற்றிலும் குடியிருப்புகள், கோயில்கள், பொழுதுபோக்குக்கு போகோலேண்ட்,
லட்சுமி நாராயணா மெடிக்கல் காலேஜ், சாய்ராம் காலேஜ், பெட்ரோல் பங்க், PWD ஆபீஸ், EB ஆபீஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் அமைந்துள்ளது. சன்பீம் ஜெனரேட்டர் கம்பெனிக்கு அருகாமையிலேயே நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. வில்லியனூர் ஜங்ஷனில் இருந்து 5 நிமிடத்தில் மணியை சென்றடையலாம். தார் சாலையிலேயே மனைப்பிரிவு அமைந்துள்ளது. மேடான பகுதியில் மனைப்பிரிவு அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேற மிகச் சிறந்த இடம் முத்துக்குமரன் நகர். இவ்வளவு வசதிகள் கொண்ட முத்துக்குமரன் நகரில் மனையின் விலையோ மிக மிக குறைவு. அலுவலகம் மனைப்பிரிவிலேயே அமைந்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு முத்துக்குமரன் நகர் 9345081095 9944025920. ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். ஆஹா, இந்த கலைநயம் மிக்க நகை பார்த்தாலே சந்தோஷம். ரைட் குவாலிட்டி மட்டும் இல்ல, ரைட் பிரைஸும் கூட. இது இரண்டாவது சந்தோஷம். மூணாவது இந்த நகையோட பாராட்டு. உங்கள் AVR ஸ்வர்ணமஹால் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விரைவில் 10 கிளைகளுடன் பெங்களூர் மற்றும் திருப்பத்தூரிலும். என் நகை எனக்கு தரும் 3 மடங்கு சந்தோஷம். எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. நமது வாழ்வை உயர்த்தி காட்டும் உயரே நம்மை ஏற்றும் எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. படிப்பில் நம்மை பட்டை தீட்டி பார்த்து மகிழும் பள்ளி. துடிப்புடன் நாமும் செயல்படும் போது தோள் கொடுத்து நம்மை ஏற்றிடும் பள்ளி எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. தோல்வி என்பது தொடர்வது அல்ல, துவண்டு விழுபவன் மனிதனும் அல்ல. இதுதான் இலக்கென்று நினைத்திடும் பள்ளி, என்றும் அதற்காய் உழைத்திடும் பள்ளி. 30 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பள்ளி. அனுபவமிக்க ஆசிரியர்களால் 100% தேர்ச்சி. 11ஆம் வகுப்பில் சேர்பவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை உண்டு. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஜோசப் பள்ளி இது. எங்கள் பள்ளி இது, செயின்ட் ஆண்டனி பள்ளி இது. திருவாண்டார் கோயில். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 32 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ராஜீவ்காந்தி நினைவு நாளையொட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் ஜோதிக்கு வரவேற்பு. கடற்கரை சாலையில் காங்கிரசார் பங்கேற்பு. புதிதாக அமையவிருக்கும் அமைச்சரவையில் மீனவ சமுதாயத்தினருக்கு அமைச்சர் பதவி. தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் வலியுறுத்தல். ஏடிஎம்மில் கண்டெடுத்த பணத்தை டிஜிபியிடம் ஒப்படைத்தார் முன்னாள் ராணுவ வீரர். தவறவிட்ட அங்கன்வாடி ஊழியரிடம் ஒப்படைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.